Good morning, students. As we're going to learn about screw gauge. The measurements which made with vernier caliper can be made in centimeter only. The previous classes we have learned about vernier caliper. Hence, to measure the length and thickness of very small objects, we are using the screw gauge. We have used the vernier caliper for measuring the diameter of a sphere. Also, the inner space are also an outer diameter, isn't it? But for very small objects, we are using the screw gauge. Screw gauge is a measuring instrument. It is used to measure the diameter or thickness of the very thin objects. For example, diameter of very thin wire and thickness of the thin metal sheet. நம்ம வெர்னியர் கேலிப்பர் பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ஸ்கேல் மாதிரியே இருக்கும். கரெக்டா? ஒரு அவுட்டர் டயாமீட்டரும் இன்னர் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணோம். பட் ஸ்க்ரூ காஜ் வந்து வெரி தின் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த ஒயரோட திக்னஸ் தெரியணும், அதனுடைய டயாமீட்டர் தெரியணும். ஓகேவா? ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க. ஒரு பேப்பரோட திக்னஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு இது பண்ண முடியுமா, மெஷர் பண்ண முடியுமா? கிடையாது. லென்த்து தான் நம்மளால ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியும். பட் திக்னஸ் வந்து நம்மளால ஸ்கேலால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் யூஸிங் ஸ்க்ரூ காஜ். ஓகேவா? அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் போகும்போது சொல்கிறேன். நவ் லுக் அட் த டயக்ராம். திஸ் இஸ் த ஸ்க்ரூ காஜ். ஓகேவா? அங்கே எக்ஸாம்பிள் டயக்ராமில் இருக்கு இல்லையா, ஒரு காப்பர் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க பாருங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ காஜ். With the screw gauge, it is possible to measure the diameter of thin wire and the thickness of thin metallic plates. Now we are going to see the parts of screw gauge. What are the parts we have used in the screw gauge? Look at this diagram now. The first one, U-shaped metal frame. One second. The first one, U-shaped metal frame. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த மெட்டல் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கணும் கீழே. ஓகேவா? ஸோ அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சப்போஸ் பிகர் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்ததுன்னா நம்மளால் அது கீழே ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த ஸ்க்ரூ காஜ் கண்டெய்ன்ஸ் த யூஸ்டு மெட்டல் ஃப்ரேம். தென் செகண்ட் ஒன், ஸ்டட்டுன்னு சொல்லலாம், அன்வில்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த யூ ஷேப்பில் லெஃப்ட் சைட் ஆஃப் யூ ஷேப், அப்போ இங்கே இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டட் இருக்கும். தெரியுதா? இந்த ஸ்டட் எதுக்குன்னா, இது வந்து ஃபிக்ஸ்டு. வி கான்ட் மூவ் த ஸ்டட். ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து அதை வந்து மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பிண்டில். தேர்ட் வந்து ஸ்பிண்டில். எப்படி லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டட் இருக்கும், அதே மாதிரி தேர்ட் வந்து ஸ்பிண்டில். இது வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட். நம்ம வந்து the other end of the screw has a plane surface that is called spindle. This we can rotate. நம்மளால இது ரொட்டேட் பண்ணி கொண்ட முடியும். ரொட்டேட் பண்ண அது டுவர்ட்ஸ் ஸ்டட் நோக்கி வரும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் ஸ்டட் இருக்கு இல்லையா, இங்கே ரொட்டேட் பண்ண ஸ்டட் கிட்டேயே வரும், டுவர்ட்ஸ் த ஸ்டட். ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன், லாக் நட். இங்கே இருக்கு பாருங்க, லாக் நட். இப்போ நம்ம இந்த பொசிஷன்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், ரொட்டேஷன் ஸ்டாப் பண்ணணும், இதோட அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இது வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் லாக் நட். தென் ஃபிஃப்த் ஒன், பேரல் ஆர் ஸ்லீவ். பேரல் ஆர் ஸ்லீவ். இப்போ அந்த ஸ்லீவ்னா எப்படின்னா ஒரு கவரப் பர்சன். ஓகேவா? பேரல் அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்க, பேரல் ஆர் ஸ்லீவ்னு சொல்கிறாங்க. ஒரு கவரப் பர்சன். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட், ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கவரப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்லீவ். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு மெட்டல் பிளேட் விச் கவர்ஸ் ஏன் நட் இன்சைட். உள்ளே வந்து ஒரு நட்டு இருக்கும், அதை கவர் பண்ணி ஒரு பேரல் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? என் யூ ஷேப்டு மெட்டல் அண்ட் தென் எ ஸ்டட், திஸ் இஸ் அன் ஸ்பிண்டில் அண்ட் திஸ் இஸ் லாக் நட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் பேரல். ஓகேவா? தென் சிக்ஸ்த் ஒன் திம்பிள். பேரல் மாதிரியே தான் இருக்கும், பட் அந்த பேரல் வந்து எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா திம்பிள்.
ஓகேவா? see, the head of the sleeve thimble is divided into 100 divisions. இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த திம்பிள் இது வந்து எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். வெர்னியர் கேலிப்பரில் எவ்வளோ டிவிஷன்ஸ் பார்த்தீங்க? 10 டிவிஷன்ஸ் பார்த்துருப்போம், கரெக்டா? ஸோ அதனால தான் 1 டிவைட் பை 10 லீஸ்ட் கவுண்ட் அப்போ எவ்வளோ இருக்கும்? 1 டிவைட் பை 10 0.1ன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ இங்கே மெயின் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஸ்கேல். ஓகேவா? எது மெயின் ஸ்கேல்? திம்பிள். திம்பிள் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கு? 100 டிவிஷன்ஸ். ஸோ மினிமம் லீஸ்ட் கவுண்ட் இங்கே என்ன வரும்? லீஸ்ட் கவுண்ட்னா என்னது? த மினிமம் என்ன டெஃபினிஷன் சொல்லியிருந்தோம்? the smallest length which can be measured by meter scale. இருக்கிறதுலே மீட்டர் ஸ்கேலில் ஸ்மாலஸ்ட் லென்த் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும்னு பார்க்குறது தானே லீஸ்ட் கவுண்ட். அப்போ இங்கே மெஷர்மெண்ட் வந்து 1 to 100 இருக்கும். இந்த ஒன்லேயும் இன்னும் டிவைட் எப்படி பண்ணலாம்? 1/100. அப்போ என்ன வரும்? 0.01. ஓகேவா? 0.01 அந்த அளவுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். புரியுதா? 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணலாம். அந்த அளவுக்கு சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ஸ்கேல், திம்பிள் தான் மெயின் ஸ்கேல். த நெக்ஸ்ட் ஒன் ரேச்செட் ஸ்டாப். இங்கே இருக்கு பாருங்க, ரேச்செட் ஸ்டாப். திஸ் இஸ் த 7th ஒன், ரேச்செட் ஸ்டாப். ரேச்செட் ஸ்டாப் அப்படிங்கிறது என்னன்னா, த ஸ்க்ரூ ஹெட் இஸ் ப்ரொவைடட் வித் ரேச்செட் அரேஞ்ச்மெண்ட் டு ப்ரிவென்ட் த யூசர் ஃப்ரம் எக்ஸர்ட்டிங் அன்டியூ ப்ரெஷர். நம்ம டேர்ன் பண்ண நம்மளுக்கு அங்கேருந்து தான் வந்து ஒரு ரொட்டேஷன் இருக்கும். இட் இஸ் அன் சேஃப்டி டிவைஸ். ஓகேவா? நம்ம ரொட்டேஷன் அங்கிருந்தா அந்த ரேச்செட்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ காஜை வந்து டேர்ன் பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? தென் மெஷரிங் ஃபேஸஸ். மெஷரிங் ஃபேஸஸ் எது? இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, திஸ் இஸ் கால்டு மெஷரிங் ஃபேஸஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இது ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் வித் இட்ஸ் பார்ட்ஸ். மார்க் வித் இட்ஸ் பார்ட்ஸ்னு ஒரு டயக்ராம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா இட் வில் பி கண்டெயின் 4 மார்க்ஸ். ஸோ 4 மார்க் கொஸ்டினாக இருந்தால் நீங்கள் 8 பார்ட்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ட்ராயிங்ஸ் பார்த்துக்கோங்க, டெஃபினட்டாக இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? இட் கண்டெயின்ஸ் எ நியூ ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம், எ ஸ்டட் அண்ட் தென் ஸ்பிண்டில். தென் திஸ் ஒன் ஹியர் you have one lock nut and this is the barrel, thimble, this is ratchet and finally a measuring face. ஈஸியாக இருக்கா? இவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்க்ரூ காஜுடைய அப்பியரன்ஸ். ஓகேவா? அவுட்டர் அப்பியரன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நம்ம இப்போ அதை டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும் இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? பாருங்க. The construction of screw gauge. First என்ன சொன்னோம்? It consists of U-shaped metal frame. பார்த்தோம் இல்லையா? It consists of U-shaped metal frame. The second one, a hollow cylinder, it may be barrel or sleeve, is attached to one end of the frame. நம்ம அந்த ஷேப்பில் பாருங்க, ஒன் எண்ட் ஆஃப் த மெட்டல் ஃப்ரேமில் ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டு, கரெக்டாக? பட் இந்த அதர் எண்ட் இங்கே தான் அந்த ஸ்பிண்டில் அந்த பேரல் வந்து அட்டாச் ஆகிருக்கும், கரெக்டாக? ஹியர் ஸ்பிண்டில் அண்ட் பேரல் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஒன் எண்ட் the hollow cylinder is attached to one end of the frame. Do you understand? Then grooves are cut on the inner surface on the cylinder through which a screw passes. நல்லா இந்த டயக்ராம் நோட் பண்ணி பாருங்க. இப்போ இதுதான் நான் வந்து இங்கே அட்டாச் ஆகிருந்தது ஸ்பிண்டலில். ஓகே, இங்கே வந்து க்ரூவ்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுவோம் இல்லையா நம்ம வீட்டிலலாம், ஓகேவா? அப்போ உள்ளே வந்து ஒரு ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா, அப்போ தானே ஸ்க்ரூ உங்களுக்கு இங்கே டேர்ன் பண்ண ரொட்டேட் பண்ண உள்ளே வந்து ஸ்க்ரூ மூவ் ஆகிட்டே இருக்குமா? அதே மாதிரி நம்ம லூஸ் பண்ணணும்னாலும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெளியே வந்துடுமா? அப்போ நீங்கள் ஒரு ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து பாருங்கள், ஒரு ஸ்க்ரூ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணோன்னா உள்ளே கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷன் இருக்கும், ஓகேவா? அப்போ அந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான், அந்த ரொட்டேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரூவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? The grooves are cut on the inner surface of the cylinder through which a screw passes. ஸோ இப்படி இந்த கட் இருந்தால் தான் நம்ம அந்த ரொட்டேஷன் நடக்கும்போது அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன், on the cylinder parallel to the axis of the screw there is scale which is graduated in millimeter. It is called pitch scale. நம்ம அந்த பேரல் பார்த்தோம் இல்லையா,
அங்கே பாருங்கள் ஸ்லீவ் பேரல் அதில் வந்து பிச் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம பிச் ஸ்கேல் அங்கேயும் பார்த்தோம் இல்லையா, வெர்னியர் கேலிப்பர்லேயும் இருக்கும் மெயின் ஸ்கேல் ரீடிங் அண்ட் பிச் ஸ்கேல் ரீடிங் பார்த்தோம் இல்லையா. அப்போ ஒரு ரொட்டேஷன் பண்ண அந்த ஜீரோங்கிற வேல்யூ வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லி வெர்னியரில் பார்த்தோம் இல்லையா. சேம் அதே கான்செப்ட் ஸ்க்ரூ காஜ்லேயும் வந்து பிச் ஸ்கேலும் மெயின் ஸ்கேலும் வந்து காமனாக இருக்கணும். ஓகேவா. அப்போ இங்கே வந்து பிச் ஸ்கேல் ரீடிங் வந்து எங்கே தெரியுது பாருங்கள், அந்த பேரலில் ரீடிங்ஸ் இருக்கும். ஓகேவா. அந்த சிலிண்டர் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்க்ரூ there is a scale which is graduated in millimeter. It is called pitch scale. So what is pitch scale na நீங்க இந்த definition எழுதணும். One end of the screw is attached to a sleeve. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இங்கிருந்து இங்க நான் இதை ரொட்டேட் பண்ண இங்க ரொட்டேட் ஆகும். அந்த ஸ்பிண்டில் வந்து இங்கே மூவ் ஆகிக்கிட்டே வரும். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சுருக்கேன், அதை வந்து நான் டைட் பண்ணணும். அப்போ இங்கே ரொட்டேஷன் பண்ண இங்கேயும் ரொட்டேட் ஆகிட்டே வந்து இங்கே வந்து பிளேஸ் ஆகும். இங்கே ரொட்டேட் ஆகும்போது the one end of the screw is attached to a sleeve. One end of the screw. Where is the screw? நம்ம இது ஸ்க்ரூ சொன்னோம் இல்லையா, என்னது, இது த ஸ்பிண்டில். கரெக்டா. அந்த ஸ்பிண்டில் வந்து எது வழியாக பாஸ் ஆகி வரும், ஃப்ரம் த க்ரூவ். ஸோ பேரலுக்குள்ளே ஒரு க்ரூவ் இருக்கும், அதில் நம்ம ரொட்டேட் பண்ண அந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியாக உள்ளே பாஸ் ஆகிறதுக்கும் அவுட் சைட் வெளியே வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ த ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் திம்பிள் இஸ் டிவைடட் இன்டு 100 டிவிஷன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் இருக்குது. அப்போ திம்பிளுடைய ஹெட் என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், 100 டிவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக. இட் இஸ் கால்டு ஹெட் ஸ்கேல். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்டு ஹெட் ஸ்கேல். இங்கே பேரலில் இருந்தது என்ன சொல்லியிருந்தோம், பிச் ஸ்கேல். இட் இஸ் ஆல்சோ இன் millimeter and this one is head scale. The other end of the screw has a plane surface. It is called the spindle. Other end of the screw, இங்கே screw பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். But here இந்த plane surface வந்து spindle. The stud is attached to the other end of the frame. Stud எங்கே இருக்கும், இங்கே ஸ்பிண்டில் இருக்கிற மாதிரி அதர் எண்ட், ஃப்ரேம் உடைய அதர் எண்ட் எது, லெஃப்ட் சைட், அங்கே ஸ்டட் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா. திஸ் ஸ்க்ரூ இஸ் ப்ரொவைடட் வித் ரேச்செட். ரேச்செட் எங்கே இருக்கும், லாஸ்ட்டில் ரேச்செட் இருக்கும். ஸோ இங்கே ரேச்செட் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே ரொட்டேட் ஆகும். புரியுதா. இங்கே ரொட்டேஷன் நடக்க தான் இங்கே அந்த ஸ்க்ரூவும் ரொட்டேட் ஆகும். The working principle of screw gauge. When a screw rotates in a nut, when a screw rotates in a nut, the distance moved by the tip of the screw. Where is the tip of the screw? Here. The distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotation of the thimble. The number of rotation of the thimble. என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா டெஃபினட்டாக இங்கேயும் ஒரு ரொட்டேஷன் ஆகுமா. கரெக்டாக. ஈக்குவலாக இங்கேயும் ஒரு ரொட்டேஷன் ஆகி வெளியே வருமா, ஸ்க்ரூ வெளியே வருமா. ஸோ எல்லாம் ஒரே டைமில் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குமா. யோசிங்க, ஸ்க்ரூ இங்கே ரேச்செட் இங்கே ரொட்டேட் பண்ணும்போது திம்புலும் இங்கே ஒரு டிவிஷன் ரொட்டேட் ஆகும், ஸ்க்ரூவும் ஒரு டிவிஷன் வெளியே வரும். ஸோ ஆல் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் ஒன் டைம். ஒரே டைமில் ஒரு ரொட்டேஷனில் இது எல்லாமே ஒரே ப்ராசஸ் நடக்குது. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா. ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Usage of screw gauge. The first step in using screw gauge is to find out its pitch of the screw. இப்போ நம்ம யூசேஜ் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். கரெக்டாக. Now we going to see how they using the screw gauge. The screw gauge which works on the principle of that when the screw is rotated in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. நம்ம அது பார்த்துருந்தோம். கரெக்டா. So we want to know pitch of the screw, how the pitch of the screw is working. So the first step, pitch of the screw. It is the distance moved by the tip of the screw from one complete rotation of head, thimble. நம்ம அந்த சொன்னோம் இல்லையா, எப்படி இருக்கும்,
ஒன் செகண்ட், ஐ வில் மேக் இட் ஷூர். இங்கே வந்து அந்த திம்பிள் இருக்கும். இங்கே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரூ இங்கே வந்து உள்ள ஒரு ரொட்டேஷன் நடந்திருக்கும். கரெக்டாக? பேரலுக்குள்ளே அந்த ஸ்க்ரூ ஒரு ரொட்டேஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இட் இஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் ஹெட். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வர்றதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பிட்ச். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் இஸ் கால்ட் பிட்ச். ஸோ பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் ஈக்குவல் டு distance moved by the pitch by number of rotation by head scale. head scale எவ்வளோ ரொட்டேஷன் இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்டன்ஸும் மூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். pitch of the screw is equal to distance moved by the pitch by number of rotation by head scale. The second one, using the screw gauge, first one என்ன பார்த்துருந்தோம்? pitch of the screw. Next one வந்து least count. What is the least count? The smallest number which used in the division. கரெக்டா? measuring the smallest value. ஒரு division 100 இருக்குன்னா அதில் என்ன smallest வேல்யூவோ அந்த யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 100 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.01. சப்போஸ் 10 தான் இருக்குன்னா 10 வந்து 1ஆல் டிவைட் பண்ணால் 0.1. கரெக்டா? ஸோ least count of the screw gauge. The distance moved by the tip of the screw for a rotation of one division on the head scale. The distance moved by the tips of the screw for a rotation of one division on the head scale is called least count of the screw gauge. இப்போ இதுதான் மெயின் ஸ்கேல். கரெக்டா? இந்த மெயின் ஸ்கேல் ஒரு ரொட்டேஷன்னா நான் சொன்னேன் 100 டிவிஷன்ஸ் இருக்கும். விச் கண்டெயின் 0.01 மில்லி மீட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரு ரொட்டேஷன் வந்து எவ்வளோ இருக்கும்? 0.01 மில்லி மீட்டர். ஓகேவா? ஸோ அது எப்படி ஃபார்முலா மூலமாக பார்க்கலாம் அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு the value of one smallest pitch scale reading. What is the smallest pitch scale reading? 1. Total number of head scale division. Total number of head scale is 100. So least count is equal to 1 millimeter by 100, which is equal to 0.01 millimeter. ஓகேவா? ஸ்க்ரூ காஜ்னாவே நீங்கள் உங்களுக்கு இந்த வேல்யூ ஞாபகம் வரணும். ஓகேவா? வெர்னியர்னா 0.1 ஞாபகம் வரணும். ஸ்க்ரூ காஜ்னா 0.01 millimeter. அவ்வளோ ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் கூட உங்களால் மெஷர் பண்ண முடியும். That's why they're giving this one. Okay. The next one, zero error of a screw gauge. Zero error of a screw gauge. Zero error of a screw gauge. நம்ம 3 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? Pitch of the screw, least count of a screw. Now zero error of a screw gauge. What is the zero error? நோ எரர்னு சொல்கிறது தான் ஜீரோ எரர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த டிவைஸ் வந்து நமக்கு எரர் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டும் வந்து எரர் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக? ஸோ எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் ஜீரோ எரருக்கு? பிட்ச் ஸ்கேல் ரீடிங்னு சொன்னேன் இல்லையா? எது பிட்ச் ஸ்கேல்? இதுதான் பிட்ச் ஸ்கேல். எங்கே இருக்கும்? பேரலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். விச் இஸ் பேரல்? திஸ் இஸ் த பேரல். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங். எது மெயின் ஸ்கேல்? திம்பிளில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். திம்பிளில் 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ தி மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கில் இருக்கிற ஜீரோவும் கோயின்சைட் ஆகணும். எப்போ கோயின்சைட் ஆகணும்னா, இந்த ரேட்செட்டை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த மூவபிள் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்டட்டு கூட லாஸ்ட்டாக லாக்அப் ஆகணும். ஓகேவா? நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரீங்க. ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து நல்லா இது கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஃபிக்ஸ் ஆகும்போது பிட்ச் ஸ்கேல் ஜீரோவும் மெயின் ஸ்கேல் ஜீரோவும் ஜீரோ இருந்ததுன்னா அங்கே எரர் எதுவுமே வராது. நீங்கள் எடுக்கிற ரீடிங்ஸ் வந்து சேம் ஆஸ் இட் இஸ், அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் டைம்ஸ் அந்த ஸ்க்ரூ காஜ் வந்து எரர் வேல்யூஸ் காமிக்கும். ஓகேவா? இட் மே பி பாசிட்டிவ் எரர் ஆர் இட் மே பி நெகட்டிவ் எரர். வாட் இஸ் த பாசிட்டிவ் ஜீரோ எரர்? நம்ம எடுக்கிற அந்த கோயின்சைட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஜீரோ எரர் இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அந்த ஜீரோ வந்து கோயின்சைட் ஆகாமல் எக்ஸஸாக காமிக்குது. ஒரு 5 டிவிஷன் 6 டிவிஷன்ஸ் எக்ஸஸாக காமிக்குதுன்னா அப்போ நம்ம எடுக்கிற வேல்யூஸும் வந்து எக்ஸஸாக தானே இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை மைனஸ் பண்ணி தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சேம் ஆஸ் வெர்னியர் கேலிப்பர்.
வெர்னியர் காலிப்பருக்கும் எப்படி பாசிட்டிவ் 0 எரர் அண்ட் நெகட்டிவ் 0 எரர் இருந்ததோ அதே மாதிரி இந்த டிவைஸ்க்கும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 0 எரர் இருக்கும். ஓகேவா? When a movable stud of the screw and the opposite fixed stud on the frame area brought into contact, if the zero of the head scale lies below the pitch scale axis. See, look at this diagram. Look at this diagram. The zero of the head scale lies below the pitch scale axis. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஜீரோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கணும். ஆனால் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பிட்ச் ஸ்கேலை விட கீழே இருக்குது. பிலோ கீழே போயிடுச்சு இல்லையா? அப்போனா 5 divisions மேலே இருக்குது. கரெக்டா? ஸோ zero of the head scale lies below the pitch scale axis, then it is called positive zero error. ஓகேவா? ஏன்னா பிலோ போயிடுச்சு, அப்போ மேலே வேல்யூஸ் மேலே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பாசிட்டிவ் எரர். இந்த டயக்ராமில் சொல்லுங்கள் எவ்வளோ ஜீரோ எரர் இருக்குது? 5 divisions எக்ஸ்ட்ரா காமிக்குது. ஓகேவா? அப்போ 0.05 mm வந்து நமக்கு வேல்யூ தப்பாக காமிக்கும். உங்களுக்கு 10 வரணும் அப்படின்னா என்ன வேல்யூ காமிக்கணும்னா 10.005ன்னு காமிக்கும். ஓகேவா? The next one, negative zero error. These are just opposite for the positive zero error. When a movable stud of the screw and the opposite fixed stud on the frame area brought into contact, if the zero of the head scale lies above the pitch scale, நம்ம அங்கே பாசிட்டிவ்ல என்ன பார்த்தோம்? below the pitch scale. Here above the pitch scale. இப்போ இந்த ஜீரோவும் pitch scale ஜீரோவை விட மெயின் ஸ்கேல் ஜீரோ எங்கே இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் above the pitch scale. ஓகேவா? zero of the head scale lies above the pitch scale, then it is called negative zero error. அப்போ என்ன ஆகும்? ஜீரோவோட 95 இங்கே இருக்குது. ஸோ 5 மில்லிமீட்டர் வந்து 0.05 மில்லிமீட்டர் நமக்கு கம்மியாக காமிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அது வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை நம்ம கேல்குலேஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் இஃப் தே ஆஸ்கிங் இன் எ 5 mark கொஸ்டின் ரைட் த ஜீரோ எரர் ஆஃப் எ ஸ்க்ரூ காஜ்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் ஃப்ரம் திஸ் ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ். நோ ஜீரோ எரர் எழுதணும் வித் திஸ் டயக்ராம், அண்ட் தென் பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ் வித் திஸ் டயக்ராம் நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? தென் நெகட்டிவ் ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ் வித் திஸ் டயக்ராம். இந்த 3 டயக்ராம் போட்டுட்டு 3 டெஃபினிஷன் எழுதி நீங்கள் காமிக்கணும். ஓகேவா? தென் ஃபைண்டிங் த ஜீரோ எரர், த கரெக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோ எரர். இப்போ எரர் இருக்குது, பாசிட்டிவ் ஜீரோ எரர் காமிக்குது. ஓகேவா? பாசிட்டிவ்னா என்ன சொன்னேன்? த ஜீரோ விச் லைஸ் பிலோ த பிட்ச் ஸ்கேல். கரெக்டா? இப்போ இங்கே அந்த டயக்ராம் பாருங்கள், விச் லைஸ் பிலோ த, இந்த ஜீரோ வந்து விச் லைஸ் பிலோ த பிட்ச் ஸ்கேல். அப்போ என்ன டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 0வும் 5வும் கோயின்சைட் ஆயிருக்கு. கரெக்டாக? மேபி 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 9 எது வேணா இருக்கலாம். பட் இந்த டயக்ராம் 5 வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பாசிட்டிவ் ஜீரோ எரருக்கு? ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் n இன்டூ எல்சி. எல்சின்னு என்னது? லீஸ்ட் கவுண்ட். நம்மளுக்கு ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்ன சொன்னேன்? 1/100 which is equal to 0.01 millimeter சொன்னேன் இல்லையா? ஸோ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ ஸ்க்ரூ காஜ்க்கு எப்பவுமே அதே தான் இருக்கும், மாறாது. ஓகேவா? எந்த வேல்யூ மாறும்? இந்த என்னங்கிற வேல்யூ மட்டும்தான் மாறும். ஓகேவா? n இங்கே பாருங்கள். அப்போ n என்ன இருக்கீங்க? திஸ் 5. இந்த 5 இருக்கு இல்லையா? இந்த 5 தான் வேல்யூ மாறும். சம்டைம்ஸ் 6 வரலாம், சம்டைம்ஸ் 7 வரலாம். ஸோ n இஸ் சேஞ்சபிள் வேல்யூ. ஸோ ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு plus 5 into 0.01 which is equal to plus 0.05 millimeter நமக்கு எக்ஸஸாக காமிக்குது. கிடைக்க வேண்டிய வேல்யூவோட எவ்வளோ அதிகமாக காமிக்குது? 0.5 millimeter அதிகமாக காமிக்குது. ஸோ வாட் we want to do? We want to subtract that value. பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்ன பண்ணணும்? subtract the value. லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இல்லையா? நெகட்டிவ் ஜீரோ எரர்னா ஆட் த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. அந்த ஜீரோ எரரை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? So zero correction is equal to subtracting the zero error. Okay, zero correction na subtracting that value. Then correction of negative zero error. Negative zero error la நம்ம என்ன definition பார்த்தோம்? The zero, the main scale zero is lies above the pitch scale zero. மேலே போயிருது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு
0.05 மைனஸில் கிடைக்கும். கரெக்டாக 0லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கு. ஸோ 0 எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 மைனஸ் n. நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி n ப்ளஸ் அந்த இது பார்க்க முடியாது. ஓகேவா? டைரெக்டாக n யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 மைனஸ் n. ஏன்னா நான் பாருங்கள் கீழே போகுதுன்னா என்ன வரும்? 95 19 தானே வரும். ஸோ தட்ஸ் வை வி யூஸிங் 100 minus n into least count. ஸோ nங்கிறது இப்போ நமக்கு எங்கே கோயின்சைட் ஆயிருக்கு? 95ல் கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ 100 minus 95 into least count வேல்யூ மாறாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 0.01 which is equal to minus 0.05 millimeter. நெகட்டிவ் கரெக்ஷன்னா என்ன பண்ணணும்? வர வேல்யூவை ஆட் பண்ணணும். பாசிட்டிவ்னா மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நெகட்டிவ் 0 எரர் மைனஸ் 0.05. ஸோ கரெக்ஷன் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு ஆட் த வேல்யூ. ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூ கூட திஸ் 0 கரெக்ஷன் வேல்யூவை ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ரைட் த 0 கரெக்ஷன் வேல்யூ ஃபார் நெகட்டிவ் 0 எரர்னா இந்த ஃபார்முலா எழுதணும். அண்ட் கரெக்ஷன் ஃபார் பாசிட்டிவ் 0 எரர்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஃபார்முலா. அண்ட் ஃபார் நெகட்டிவ் 0 எரர் யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஃபார்முலா. ஓகே. நவ் ஃபைனலி வி கோயிங் டு calculate one problem with this screw gauge. Calculation of thickness of the object. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ we know that ஸ்க்ரூ காஜ்னால் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியணும்? அந்த பிட் ஸ்கேலில் 0 எங்கே கோயின்சைட் ஆகிருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஸோ வி வாண்ட் டு நோ பிட் ஸ்கேல் ரீடிங். தென் எதில் கோயின்சைட் ஆகிருக்கணும்? ஹெட் ஸ்கேல் இருக்கணும். தென் லீஸ்ட் கவுண்ட் அண்ட் 0 கரெக்ஷன். இந்த 4 வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், திக்னஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பிட் ஸ்கேல் ரீடிங்கு ஷார்ட் டேர்மாக பிஎஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்சினா ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ்னு கொடுத்துக்கலாம். லீஸ்ட் கவுண்ட் அண்ட் 0 கரெக்ஷன். ஓகேவா? ஃபைன். எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் எ 5 rupee காயின். ஸோ 5 rupee காயின் இருக்கு இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? அந்த 5 rupee காயினுடைய திக்னஸ் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக வித் எ ஸ்க்ரூ காஜ் இஃப் த பிட் ஸ்கேல் இஸ் 1 mm and head scale is coincide is 68. அப்போ என்ன சொல்கிறாங்க? பிட் ஸ்கேல் ரீடிங் என்ன இருக்குது? இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? பிட் ஸ்கேல் ரீடிங் இங்கே வந்து 1 இருக்குது. ஓகேவா? அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் நமக்கு என்ன இருக்கணும்? அண்ட் ஹெட் ஸ்கேல் கோயின்சைட் இஸ் 68. ஹெட் ஸ்கேல் வந்து 68ல் கோயின்சைட் ஆயிருக்கு. ஓகேவா? யூ ஹேவ் டு ஃபைண்ட் த 0 கரெக்ஷன். இங்கே 0 கரெக்ஷன் வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நோ. ஸோ அப்போ நோ 0 எரர். இந்த இடத்துல வந்து 0 எரர் கிடையாது, எரரே இல்லை. ஸோ அதனால் 0 கரெக்ஷனுங்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திக்னஸ் ஆஃப் த காயின் இஸ் 1 mm அண்ட் ப்ளஸ் 68. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + 68 × 0.01. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 1 + 0.68 millimeter which is equal to 1.68 millimeter. ஸோ திக்னஸ் ஆஃப் த காயின் வந்து எவ்வளோ இருக்காம்? 1.68 millimeter. புரியுதா? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ அந்த ஸ்க்ரூ காஜ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டட் இருக்கும், இந்த ரொட்டேஷன் இருக்கும், இங்கே மூவபிள் ஸ்டட் இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்கும்? பேரல். ஞாபகம் இருக்கா? பேரல். இங்கே வந்து ஹெட் ஸ்கேல், ராட்செட். ஓகேவா? இந்த இடத்துல காயின் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. 5 rupee காயினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு திக்னஸ் தெரியணும். ஓகேவா? இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னே எதில் வந்து நிற்குதுன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? 68 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம திக்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 1 + 68 × 0.01 which is equal to 1 + 0.68 which is equal to 1.68 millimeter.
Are you got it, students? To measure the thickness of a coin using a screw gauge, we have learned the calculation to find the thickness of the screw gauge, isn't it? நம்ம எப்படி வந்து ஒரு காயினோட திக்னஸ் பார்க்கணும்னு சொல்லி ப்ராப்ளமாக பார்த்தோம் இல்லையா? Now we going to write in a theory. இது ஒரு புக் பேக் தியரி, புக் பேக் 5 mark கொஸ்டின். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. You have to write this answer. The first point, determine the pitch, the least count and the zero error of the screw gauge. So what we have to determine now? We want to find the pitch, the least count and the zero error of screw gauge. The second point, place the coins between the two studs. Where we want to place the coin? We want to place the coin between two studs. Rotate the head until the coin is held firmly but not tightly with the help of ratchet. We have to rotate the ratchet until the coin is held firmly, but you should not make it very tight. It just should be hold. Okay. The next one, note the reading of the pitch scale crossed by the head scale. So pitch scale reading, and we want to know the head scale reading, head scale division or head scale coincidence with the pitch scale axis. To width of the coin is given by pitch scale plus corrected head scale reading. Repeat the experiment for different positions of the coin. So it is a spherical object, so we have to find we have to take 4 to 5 experiments with the same coin to get the correct value. Sometimes இப்போ காயினோட ஒரு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் வேல்யூஸ் கிடைக்கும். சேம் அதே காயினை கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது திக்னஸ் வேறு கிடைக்கும் இல்லையா? ஸோ டு ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ, டு ஃபைண்ட் த கரெக்ட் வேல்யூ, வி ஹேவ் டு ஃபைண்ட் 5 times we have to take, not 5 times, 5 or 6 times. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணும்போது we can get the correct value. Okay, that's why they telling repeat the experiment for different positions of the coin. Now we have to tabulate the readings. இப்போ நம்ம tabulate பண்ணணும். pitch scale reading first time என்ன கிடைச்சது, then head scale division, then head scale corrections and least count value எல்லாம் calculate பண்ணி first reading, second reading, third reading சொல்லி tabulate பண்ணணும். ஓகேவா? Finally you have to draw the table like this. டெஃபினட்டாக இந்த கொஷினுக்கு இந்த டேபிளேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? வெதர் யூ என்ட்ரிங் த வேல்யூஸ் ஆர் நாட், நீங்கள் வேல்யூ எழுதுறீங்களோ இல்லையோ, பட் யூ ஷுட் ட்ரா த டேபிளேஷன் ஃபார் திஸ் கொஷின். புக் பேக் கொஷின் இது. ஸோ இந்த டேபிளேஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகேவா? width of the coin is equal to millimeter. You should write up to this for this question. Okay.